இன்னைக்கு உங்கள் ஊர் இல்லை எங்கள் ஊர் இல்லை உலகம் ஃபுல்லாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்தியா மேலே அமெரிக்கா 50% டேக்ஸ் போட்டாங்களாம்ப்பா. ட்ரம்ப் 3 தடவை ஃபோன் பண்ணியும் மோடி எடுக்கலையாம்ப்பா அப்படின்னு சொல்லி பாதி பேர் இந்த மோடினாலதான்ப்பா இப்படி ஆச்சு அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க மோடி எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு. என்னை பொறுத்த அளவுக்கு மோடி நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. தேசம்னு வரும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி சரியான முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியா யாருக்கிட்ட வர்த்தகம் பண்ணக்கூடாது, எந்த பொருளை வாங்கணும் எந்த பொருளை வாங்கக்கூடாதுன்ற முடிவை இந்தியர்கள் தான் எடுப்பாங்க. அமெரிக்காக்காரர் சொல்லி எடுக்கணும்னு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு அடிமை கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெரிய ஈவெண்ட்லாம் கிடையாது. நாங்கள் 4வது வேர்ல்டு எக்கனாமிக் வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட தொங்கணும்னா அவசியமே கிடையாது. எப்போ 50% டேக்ஸ் போட்டுக்கியாப்பா, அதுக்கு என்னப்பா பண்ணலான்னு சொல்கிற? அவன் 50% போட்டேன்னா நம்ம ஊரில் அவனோட கம்பெனி KFC ஓடுது, நிப்பாட்டியா? நம்ம ஊர் ஹோட்டலில் சாப்பிட்டு போறியான். கொக்கோ கோலா அவன் நாட்டோட வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஊருக்கு இளநியை வாங்கி குடிங்கயா. கூகுள் அவனோட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. புது ப்ரௌசரை ஒன்று கிரியேட் பண்ணிங்கயா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நிப்பாட்டி நம்ம இந்தியன் ஆப்பை கிரியேட் பண்ணிங்கயா. அவனை எதுக்கே தொங்க விட்டுக்கிட்டு இருக்க? நம்ம காசு தான் அவங்ககிட்ட போய்கிட்டு இருக்கு. அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஒன்றும் பிடுங்கிறதெல்லாம் கிடையாது. புரியுதா? அவங்களுக்கு சால்ரா தட்டுறதை விட்டுட்டு கோ பேக் USA அப்படின்னு மாற தட்டிக்கிட்டு சொல்லுங்கள்.